மாசம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் சம்பளம் மைவித்திரி ஆர்ட்ஸ்ல சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சரிங்களா? என்ன மாதிரி பார்த்தா இன்னைக்கு 50 லட்சம் குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தால் பொழைச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்டாயப்படுத்தி யாரும் சேர்க்கல. எங்களோட விருப்பத்தினால தான் நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு 50 லட்சம் குடும்பம் இன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கும். இது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு பொய்யான கம்பெனி, மோசடி கம்பெனி சொல்லிட்டு வரும். பொது வழக்கு போட்டு கம்பெனி வந்து பார்த்தோன்னா மூட பாக்குறாங்க. அதனால பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும். இந்த கம்பெனி இருந்தா எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கு. விளம்பரம் விளம்பரம் ஆர்ட்ஸ் விளம்பரம் இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை தராங்க. சரிங்களா? ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, லக்னோ இதுல வந்து 700 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்பவே இன்னும் நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. சோப்பு, சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு. அதை வாங்குறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது. மற்றபடி வேற வந்து எந்த ஒரு இதுல போர்ஜரியும் பண்ணி இல்ல. சரிங்களா? இது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம வந்து தனிநபர் வந்து ஒருத்தர் கேஸ போட்டு நிறுத்தணும் மாதிரி இவ்வளவு பேரோட மக்களோட வாழ்வாதாரம் கெடுது. எங்களோட வாழ்வாதாரமே மைவித்திரியாசு தானுங்க. இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்து வாழ்க்கையிலுமே சிரமம் இல்லாம போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து எங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு சில நபர்கள் வந்து பொய் புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்ண பொய் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பத்தி. எங்க கம்பெனி வந்து நாங்க தப்பான கம்பெனி கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்குது. பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வேலைன்னு வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனிலுமே நாங்க யாரும் பண்ணல, நல்லா தாங்க போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து கலெக்டர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும். இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ள வந்து அடுத்தவங்க வந்து உனக்கு பொய் புகார் கொடுக்க கூடாது. எங்களுக்கு வேண்டுகோளுக்காக தான் சார் நாங்கள் இவ்வளவு பேரும் கூடி இருக்கிறோம்.